Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர் வித் சில்வர் சரியில் வந்திருக்க சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக வந்திருக்க ப்ளவுஸ். அண்ட் இந்த ப்ளவுஸில் வந்து செல்ஃப் டிசைன்ஸ் இருக்குது அண்ட் அது போக இதில் வந்து சில்வர் பார்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சில்வர் பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து சில்வர் மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே சில்வர் இருக்கும்போது நம்ம அதில் கொஞ்சம் பேர்ல் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சாரியோட கலர், அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட செல்ஃப் பிங்க் கலர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் பேர்ல் பீட்ஸு ஒயிட் கலர் சுகர் பீடில் யூஸ் பண்ணி அண்ட் ஜர்தோசி அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட நெக்லைனில் ஃபுல்லாக இந்த மோட்டிவ் தான் வந்து நான் ஃபுல்லாக லைனாக போட்டிருக்கேன். நான் வந்து யூ நெக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒரு மோட்டிவ் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மெத்தடில் தான் எல்லா மோட்டிவ்மே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த மோட்டிஃபில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சாரியோட கலரில் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து டபுள் ஸ்பூல் ஆஃப் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல லீஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இங்கே ஒரு லீஃப் இருக்குது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது. ஸோ ரெண்டு லீஃப்மே வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லீஃப் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ராஸாக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். நெக்ஸ்ட்டு இந்த டைரெக்ஷன் நீங்கள் வந்து நல்லா லூஸாக ஹேண்டில் பண்ணணும் த்ரெட்டு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாகும். ஸோ இந்த சைடு ஸோ நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷைன் வந்து இருக்கும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது த்ரெட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எண்ட் நாட் கொடுத்துக்கலாம். ஸோ எண்ட் நாட் வந்து போட்டாச்சு. இப்போது இந்த சைடு வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எகெயின் நான் எப்படி நீடில் டேர்ன் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டிச், ஒரு லாக் கொடுத்துட்டு இமீடியட் டேர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமீடியட் டேர்ன் வந்து நீங்கள் கொடுக்கணும். அண்ட் த்ரெட்டு வந்து நீங்கள் லூஸாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக், ஒரு ஸ்டிச், ஒரு லாக், ஒரு ஸ்டிச், ஒரு லாக் அண்ட் இமீடியட் டர்ன். நம்ம வந்து இமீடியட் டர்ன் கொடுத்தா தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எண்ட் நாட் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபில்லிங் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்தோன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு க்ரீப்பிங் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீடில் பேக் சைடில் வந்து லைட்டாக க்ளூ டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த குட்டியாக வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டோனு. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னா நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அதோட லுக் வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ இங்கேயும் வந்து நான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சில்வர் சரி வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் இந்த போர்ஷன்லேயும் வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் சரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து A1 மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் ஷார்ப்னஸ் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ குட்டி குட்டியாக நீங்கள் செயின் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இங்கே மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு அப்படியே ஒரு இம்மீடியட் டர்ன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஷார்ப்னஸ் வந்து அழகாக வந்துடும். ஸோ இங்கே எண்ட் நாட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த சைடும் வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லீவ் சுற்றி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேங்கோ மோட்டிஃப் இருக்குல்ல, இந்த மேங்கோ மோட்டிஃப்க்கு இந்த மேங்கோ மோட்டிஃப்க்கு அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். நான் அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்க மேங்கோ மோட்டிஃப் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கட் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணலாம், ஸ்டிக்கும் பண்ணலாம். ஸோ நான் இங்கே சரியை அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சரி அவுட்லைன் கொடுத்தோன்னா இந்த லுக் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸஸாக க்ளூ போட்டுக்கலாம். ஸோ இப்போது இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோன் எடுத்து ஸோ இன்னொரு ஸ்டோன் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பார்க்கலாம். ஸோ சரி அவுட்லைன் போடுற ஒர்க் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பீகாக் ப்ளூ கலரில் சுகர் பீடும் இந்த ட்ராப் ஷேப் பீடும் வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பீடு வந்து உங்களுக்கு பஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பீடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் காட்டன் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல பீடு வந்து வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து பீகாக் ப்ளூ கலர் சுகர் பீடும் இந்த ட்ராப் ஷேப் பீடும் நான் ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த பீடு வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பீட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே மேலே வந்து நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பீடு ஒரு ட்ராப் ஷேப் பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஸோ லாக் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் இப்படி ரிவர்ஸ் கொண்டு போய்க்கோங்க. இங்கே ஒரே லாங் செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டிச் சைடில் ஒரு லாக் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் ஒரு லாக். ஸோ இதே மெத்தடில் நம்ம ஃபுல்லாக வைக்கணும். ஸோ இப்போது நம்ம ஜர்தோசி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சில்வர் ஜர்தோசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சில்வர் ஜர்தோசி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ
ஜர்தோசி வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஜர்தோசி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஜர்தோசி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எண்ட் நாட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு நான் இதே சேம் ராயல் இங்க் ப்ளூ கலரில் வந்து நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் வந்து நான் 10x10, சில்க் த்ரெட் வந்து நான் 8x8 16 strands ஆஃப் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலேருந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஸோ நல்லா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் நீடில் வந்து நான் நம்பர் 6 வந்து எடுத்திருக்கேன். கேபிட்டரா நீடிலில் நம்பர் 6 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம். ஸோ நீடில் கீழே இருக்கணும். த்ரெட்டு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி நீடில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி ஸோ இப்படி போட்டுட்டு மைல்டாக த்ரெட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்துடும். ஸோ இப்போது நீடில் கீழே இருக்கணும், த்ரெட்டு மேலே இருக்கணும். ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த கிளாத்லேயே நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரும்போது இப்படி 2 ஃபிங்கர் வச்சு நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணணும். ஸோ டைட் பண்ணிவிட்டு கை எடுத்துடணும். எடுத்துகிட்டு கீழே இருக்க த்ரெட்டு வந்து நீங்கள் மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு தனியாக வராது. த்ரெட்டு வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மெத்தடில் இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இதோட லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஜிர்கான் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சக்கரை இருக்குல்ல, ஸோ சக்கரை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் கலர் ஜிர்கான் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சில்க் சாரியோட ப்ளவுஸுங்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு கிளிட்ரிங் லுக் வந்து இருக்கும். அண்ட் மற்றது எல்லாமே நம்ம பீட் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோக்கா நமக்கு ஒரு கிளிட்ரிங் லுக் வந்து இருக்காது. ஸோ ஒரு கிளிட்ரிங் லுக் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதில் ஜிர்கான் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.